அருணன், இங்க எதிர்ப்பு நிலை எடுத்துட்டு கூட்டணிக்கு போற முரண்பாட்டுக்கும் அவர்களினுடைய விருப்பத்திற்கு ஜனநாயக பூர்வமா விட்டுட்டு எங்களுடைய கருத்தை எங்களுடைய வாக்குறுதியை தனியா வைக்கிறோம், அவங்களுடைய வாக்குறுதியை தனியா வைக்கிறாங்க, இதுல என்ன முரண்பாடு அப்படின்னு கேட்கிறாரு திரு கனக சபாபதி. அதுக்கு வர்றதுக்கு முன்பு கர்நாடகாவை பற்றி கொஞ்சம் பேசியாகணும். தமாக ஏன்னா தலைப்பு வந்து அதுவும் சேர்த்தானே. தமாக நண்பர் கூட சொன்னாரு, இது அங்க காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, ரேவண்ணா மீது காங்கிரஸ் ஆட்சி மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க. ஆனா இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, நான் கூட்டணிக்குள்ளேயே போகல, அது கூட்டணி அது தொடரும், பாஜகவுக்கும் ஒரு குமாரசாமி தேவகவுடா கட்சிக்கும் அது இருக்கட்டும், நல்லபடியா தொடரட்டும். ஆனா என்ன சிக்கல் என்றால் ரெண்டு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரேவண்ணா விவகாரம், இந்த கொடூரமான இந்த பாலியல் குற்றங்கள் அவர் புரிந்தார் என்பது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே வெளிவந்து விட்டார். அங்க வேலை பார்க்கிற ஒரு டிரைவர் கொடுத்துட்டார். சரி, அந்த பென் டிரைவ் அவர் யார்கிட்ட கொடுத்ததா இப்ப சொல்லியிருக்காரு என்றால், ஒரு பாஜக தலைவரிடம் கொடுத்திருக்கார், கர்நாடக பாஜக தலைவர். அப்ப அர்த்தம் அவர் தான் வெளியிட்டிருக்காரா என்று ஒரு பக்கம் போகுது. இப்ப டிசம்பர் மாசமே பாஜகவினுடைய தலைவர்களுக்கு, மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு இந்த ரேவண்ணா பற்றி தெரியாமலா இருந்தது? தெரிந்தது. தெரிந்தே அவரை அங்கே வேட்பாளராக, ஏற்கனவே அவர் எம்பி வேட்பாளராக அந்த பதச்சார்பற்ற ஜனதா தளம் முன்மொழிந்த பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு இதே ரேவண்ணாவுக்காக இதே பிரதமர் மோடி அங்கே பிரச்சாரம் செய்தார். மதச்சார்பற்ற ஜனதா தள சார்பில் இந்த தொகுதியில் இவர் தான் வேட்பாளர் அப்படிங்கறத பாஜகவோ பிரதமர் மோடியோ தீர்மானிக்க முடியாது இல்ல, அந்த கட்சி தானே தீர்மானிச்சிருக்கு. தீர்மானிக்குதுன்னா இது எவ்வளவு, அப்புறம் நாரி சக்தியை பத்தி பேசக்கூடாது. நீங்க இங்க பெண் சக்தி பத்தி பிரதமர் பிரமாதமா பேசிட்டு 4-5 மாசத்துக்கு முன்பே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம். அது உங்க பாடுங்க, இவ்வளவு மோசமானவரை கூட எனக்கு மிச்சோட ஒப்பிடக்கூடாது. சாதாரண குற்றம் அல்ல, கொடூரமா என்னங்க 3000 வீடியோ வாங்க, பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் பார்த்தாலே மனசு கொந்தளிக்குது. அதனாலதான் என்ன ஆகி போச்சு தெரியுமா, அந்த சொந்த கட்சியே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமை, இடைநீக்கம் பண்ணிருக்கு. ஈவன் பாஜகவும் அப்படி எதுவும் அவர்களுக்கு துணை நிற்கலே. உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம், யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தானே சொல்லியிருக்காரு. அதுதான் இப்ப வெளி வந்தவன்னு சொல்றாங்க. நான் சொல்ற குற்றச்சாட்டு இவங்களுக்கு முன்னாடியே தெரியுங்கிறேன். தெரிஞ்சே அது பாட்டுக்கு ஏதோ வெளி வராது. அந்த பென் டிரைவ்ல வெளியே வந்து இப்படி அசிங்கப்படாதுன்னு நினைச்சு எல்லாத்தையும் சரி சொல்லி அந்த ரேவண்ணாவுக்காகவும் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி பெண் சக்தி மற்றும் முழங்குகிற மோடி போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ணிருக்காரு. இது எதை கொடுமை ஒண்ணு. ரெண்டாவது, அதை விட மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா, மாநில அரசு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயாரிப்புல இருக்கு. சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க போகுது. அதற்கு முதல் நாள் மனிதர் ஜெர்மனிக்கு ஓடி போயிட்டார். இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த நாட்டை விட்டு தப்பி ஓட எப்படி முடிச்சு அவரால? இந்த நாட்டு விமான நிலையங்கள்லாம் யார் கண்ட்ரோல்ல அங்க இருக்கு? இந்த மோடிக்கு தெரியாம, அமித்ஷாவுக்கு தெரியாம ஒருவர் இந்த நாட்டை விட்டு போயிட முடியுங்களா? இவ்வளவு அவருக்கு தெரியும்ல, 5-6 மாசம் இப்படி ஓடி கரெக்டா ஓடி போயிட்டாப்ல. இப்ப இதுக்கு மோடி அரசுக்கு சம்பந்தம் இல்லைங்களா? நான் கூட்டணிக்குள்ளேயே வரலங்க. விசாரணை தொடர்பா என்னுடைய வழக்கறிஞர் தகவல்களை சொல்லுவாரு, விரைவில் உண்மை வெளியில வரும் அப்படின்னு சொல்றாரு. வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறாரு பிரஜ்வால். அதெல்லாம் பாத்துட்டு தான் வர்றேன். அவர் எக்ஸ்ட்ரா பதிவு எல்லாம் பார்த்தேன். அப்படியே ஓடினாரு. ஐயா, தன் மேல தப்பு இல்லாதவர் என்ன செய்யணும், இருந்து எதிர்கொள்ளணும்ல. நான் இப்பவும் கூட சொல்றேன், ஏன்னா இவ்வளவு ஆதாரங்கள் வந்துகிட்டு இருக்குது. அந்த கட்சியே வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்னா என்ன அர்த்தம்? டிஃபெண்ட் பண்ண முடியல. சொந்த கட்சியாலேயே நியாயப்படுத்த முடியாத பெரும் குற்றத்தை, கொடூரமாக மாதர் குலத்துக்கு எதிரான குற்றத்தை செய்தவர். அவரோடதான் கூட்டணி. அதுக்கு என்னென்ன சால்ஜாப் சொல்லட்டும். ஆனா இந்த ரெண்டு விஷயத்துக்கு தெரிஞ்சே அவர் ஆதரிச்சாரு மோடி, தெரிஞ்சே அவர் இந்த நாட்டை விட்டு தப்பிக்க விட்டாரு மோடிங்கிறேன் நான். ஒண்ணு. இப்ப ஆந்திரா பத்தி நீங்க கேரளாவுக்கு வர்றேன், அவங்க கேட்கறதுக்கு வரிசையில் தான் வாழ்க்கை எனக்கு ஒரு கட்டாயம் கிடையாது. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஆந்திரா பொறுத்தவரையில அவங்க கேரளா உதாரணமா காமிச்சு, ஐயா ஐயா அங்க நடக்குது இங்க நடக்குதுயா, அல்ல தமிழ்நாட்டுல பாருங்கய்யா தொழிலாளர் பிரச்சனையில எப்படி என்ன, அதெல்லாம் அவர் சொல்றது, அது அவருக்கு உரிமை. நான் அதெல்லாம் நல்லா அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். பட் நான் என்ன கேட்கிறேன்,
நீங்க கூட தலைப்பு கொடுத்தீங்க. இந்த மாதிரியான சந்திரபாபு நாயுடு உரிமை பாஜகவுக்கு பலமா பலவீனமானு. பாஜகவுக்கு பலமா பலவீனமா என்பது அந்த சிக்கல் என்ன தெரியுமா? சந்திரபாபு நாயுடு கட்சிக்கு இப்ப பலவீனமாயி போச்சு. இங்க நம்ம தமாக நண்பர் பெருமையா சொன்னால், ஐயா மோடி தாயா 3வது பிரதமரா வரணும், அவரை தாயா முன்வைக்கணும், அப்படித்தான் அவர் சந்திரபாபு நாயுடு வருவாரு அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையாக மோடி பத்தி, அது அவருடைய தென்னிந்தியாவுல பாஜகவை பலப்படுத்தணும். தமிழ்நாடு கேரளாவை தாண்டி ஆந்திராவில கர்நாடகாவில இருக்கக்கூடிய பலம் ஆந்திராவில இன்னும் அதை கூடுதலாக்கணும் அப்படின்னு தானே கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஆமா, ஆனா இவங்களுக்கு பிரச்சனை இல்ல. பாஜகவுக்கு 6 இடத்துலதான் நிக்கிறாங்க. மீதி இடங்கள்ல சந்திரபாபு நாயுடு கட்சியும் பவன் கல்யாண் கட்சியும் நிக்குது. அப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, பெரிய கட்சியாகிய சந்திரபாபு நாயுடு கட்சிக்கு இப்ப சுமையாய் போச்சு பாஜக, தொந்தரவாய் போச்சு பிரதமர் மோடி. ஏன்னா அவர் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக பச்சையாக கொடூரமாக. கனக சபாபதி என்ன சொல்றாருன்னா, கூட்டணியில இருந்தாலும் அவர்களுக்கான உரிமையை நாங்க முழுசா கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. உங்க கொள்கை உங்களுக்கு, எங்க கொள்கை எங்களுக்குங்கிற உரிமையை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோங்கிறாரு. அதுதான் கூட்டணி தர்மம். நல்லது, அதுக்குதான் சொல்ல வரேன். ஏன் இந்த கூட்டணி தர்மத்தை சந்திரபாபு நாயுடு கடைபிடிக்க வேண்டி வந்துச்சுங்கிறேன். இப்ப நாங்க ஐயா அவங்க லைனை பேசுவோம்னு சொன்னால நல்லது. ஆனால் ஏன் பேசுறான் என்ற உண்மையை சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்குல்ல. சந்திரபாபு நாயுடு ஏன் மோடி படத்தை போட மாட்டேங்கிறாரு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில? அவரு சவால் விடுறாரு, மத அடிப்படையில் இடஒதுக்கீடை ஒப்புக்கொள்ளவே மாட்டேன், பயங்கரமா பேசிட்டு வர்றாரு மோடி. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆந்திராவுல முஸ்லிம் மக்களுக்கு உண்மை என்னன்னாங்க, ஐயா மதமே பிரச்சனை இல்ல, ஓபிசியை பொறுத்தவரையில எல்லா மதங்களிலும் பிற்படுத்தப்பட்ட மத அடிப்படையிலான இடஒதுக்கீடுன்னு சொல்லலையே. ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீட்டுல இருந்து 4% கொடுப்போம், அது மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் இயற்றி கொடுக்கக்கூடிய அந்த 4% கொடுப்போம்னு சொல்றாங்க. கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அது மாநில வரம்புக்கு உட்பட்ட உரிமையாக சந்திரபாபு நாயுடு முன்வைக்கிறார். ஏற்கிறாரான்னு சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டுல அப்படித்தானே கொடுத்திருக்கோம், முஸ்லிம்களுக்கு அப்படித்தானே கொடுத்திருக்கோம். ஓபிசிக்குள்ள உள்ஒதுக்கீடா, அது எவ்வளவு பெரிய சாதனை. அது பாஜக ஏற்றுக்கொள்கிறதா? அங்கதானே பிரச்சனை, முரண் வருது. இந்த முரணை சந்திரபாபு நாயுடுவால் தவிர்க்க முடியவில்லை. தவிர்த்தால் பாஜகவோடு சேர்ந்து சந்திரபாபு நாயுடு கட்சிக்கும் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் அங்கே படுதோல்வி கிடைக்கும். இதை உணர்ந்துதான் கேரளா தொடர்பான அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா 3வது பாயிண்ட். கேரளா பொறுத்தவரைக்கு நானும் பாக்குற எல்லா வாரத்திலும் பாஜக நண்பர்கள் அவங்களை பத்தி கேட்டா அவங்க உடனே கேரளா பத்தி சொல்லுவாங்க. அப்போ சொல்லட்டு நான் என்ன கேக்குறேன், ஐயா அங்க மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைமையிலான இடதுசாரி முன்னணியும் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான அந்த முன்னணிக்கு இடையில தான் போட்டி. நாங்க 2 பேரும் போட்டி போடுறோம். அதுக்கடையில இந்த மாதிரியான உரசல்கள் வருது, வார்த்தையில மாறி மாறி பேசிக்கிறோம். அத பத்தி நீங்க மகிழ்ச்சி தானே அடையணும். ஏன் வருத்தப்படுறீங்க? ஏன் வருத்தப்படுறாங்க தெரியுமா? நீங்க எப்படி முரணை சுட்டி காட்டக்கூடிய உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி அவர்களுக்கு அது உரிமை இல்லையா? அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. இல்ல சுட்டி காட்டுகிறேன், அதுக்குள்ள என்ன ஒரு விஷயம் சொல்ல வர்றேன். அவங்க ஏன் அப்படி சுட்டி காட்டிக்கிறாங்கன்னா, 2 பேரும் மோதிக்கிட்டா பாஜகவால 2வது இடத்துக்கு வரவே முடியாது. அதை எங்களுடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு. அதையும் சொல்ல மறுக்கிறீங்க. ஆமா, இங்க 2 அணிகளுக்கு இடையேதான் போட்டி. காரணம் என்ன? 2வது இடத்தை கூட பாஜகவுக்கு தர மார்க்சிஸ்ட் கட்சி தயாராக இல்லை. அது 3வது இடம் தான். வெகு தொலைவில் நிக்க போற 3வது இடம். கடந்த தேர்தலிலேயே ஒரு சீட்டு கூட பாஜக கிடைக்கல. அப்போ முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல பேசலாம். ஒப்பிட முடியாது. சரி, ஓகே, நன்றி.